வணக்கம். நான் உங்கள் திமிர் பிடிச்ச திமுக காரன். வணக்கம் சொட்டாங்கில். இந்த போட்டோ பாருங்க. இதை பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம மனசு என்ன யோசிப்போம்னா, இந்த கழுதை எப்படி கீழே இறங்கும் டேங்க் மேல இருந்து. அப்படிதான் எல்லாருக்கும் யோசிக்க தோணும். அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்த யோசிங்க. இந்த கழுதைய மேல ஏத்தி விட்டேன் யாருன்னு என்ன சொல்றது? இந்த கழுதைய மேல ஏத்தி விட்டவன் யாருன்னு கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஏதோ தற்கொலைங்களா தான் இருக்கும். என்ன சொல்றது? நன்றி, வணக்கம். பாவம் அங்கிள் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் திமிரு பிடிச்ச திமுக காரன்னு சொல்லும் போதே நம்ம கொஞ்சம் உஷாராகணும். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் பவரா பேசணும். அவரு அப்படின்னு சிரிச்சுட்டே பேசுறாரு. இதுலயே தெரியலையே அவருக்கு கொஞ்சம் தலையில ஏதோ வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கோமா ஸ்டேஜ்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றத கரெக்ட் தான் அங்கிள். நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு கழுதை ஒண்ணு இருந்துச்சு. அந்த கழுதைய மக்கள் எல்லாமே தலையில டொங்கு டொங்குன்னு கொட்டி வீட்டுல படுக்க வச்சுட்டாங்க. இப்போ அந்த கழுதை இப்போ வீட்டுல உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப இருக்கிறது யாரு தெரியுமா? சிங்கம். சிங்கம் இருக்குது. தெரியுதா? சிங்கம் எப்படி நிக்குதுன்னு பாத்தீங்களா? மக்கள் தேர்ந்தெடுத்த சிங்கம் எப்படி கெத்தா நிக்குது பாத்தீங்களா? புரிஞ்சுக்கோங்க.